புத்தாண்டுக்குள் மகிழ்ச்சியோடு பிரவேசிக்க காத்திருக்கும் கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டுக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அநேக நேரங்கள்ல நம்முடைய பழைய வாழ்க்கை அலுத்து போயிருக்கோம். எதை செய்யக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் செய்திருப்போம், எதை செய்யணும்னு நினைச்சிருப்போமோ அதெல்லாம் செய்ய முடியாம போயிருக்கோம். அநேக நல்ல காரியங்களுக்காக காத்திருந்திருக்கலாம், அது நிறைவேறாமல் போயிருக்கலாம். ரொம்ப விரக்தியாவும் இருக்கலாம். காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணுமே, நம் மனதும் இழைத்து போயிருக்கலாம். ஆனாலும் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்குமே. இந்த ஆண்டில் தானே நீங்க விரும்பின பிரகாரமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தையும் புதிய ஆசீர்வாதங்களையும் வைத்து காத்திருக்கிறார். புதிய காரியங்களை செய்த ஒருவரையும் அந்த காரியங்களை இழந்து போன 2 பேரையும் பற்றி பின்வரும் வசனங்கள்ல பார்க்கலாங்க. புதிய காரியங்களை தேவன் செய்வதற்கு என்று சில வழிமுறைகளை வைத்திருக்கிறாருங்க. அப்படியாக கர்த்தர் ரூத் வாழ்க்கையில் என்னெல்லாம் காரியத்தை செய்ய காத்திருந்தார், அதற்கு அவங்க என்ன செய்தாங்கன்னு பார்க்கலாம். இந்த வாக்குத்தத்த வசனம் 19ஆம் வசனத்துல புதிய காரியத்தை செய்றேன் கர்த்தர் சொல்றாரு. ஆனா 18ஆம் வசனத்துல முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம்னு சொல்லி கட்டளை கர்த்தர் கொடுக்கிறாரு. கர்த்தர் ரூத்தோட வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய விரும்பினார். அவங்க இந்த கட்டளைகளுக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சாங்க, எப்படியாக தேவன் புதிய ஆசீர்வாதங்களால் அவங்கள ஆசீர்வதிச்சாங்கன்னு பாக்கலாங்க. மோவாப் ஒரு சபிக்கப்பட்ட தேசம். அங்கிருந்துதான் ரூத் வராங்க. ஒருவேளை விதவை இருப்பின் நிமித்தமாக அந்த ஊர்ல அதிகப்படியான நிந்தையையும் அவமானத்தையும் அவங்க சுமந்திருக்கலாம். மாமியார் மூலமாக தம்மை நிஜமாய் நேசிக்கும் ஒரு தேவன் உண்டு என்று அறிந்திருந்திருக்கலாம். அந்த மக்கள் எல்லாம் நம்மை விசாரிப்பவர்கள் என்று அறிந்திருக்கிறான். பழைய வாழ்க்கை மிகவும் சலித்து போனது நிமித்தமாக, மாமியாரின் அன்பு நிமித்தமாக அவங்க பின்னாடியே அவங்க வந்துட்டாங்க. சும்மா வரல, மிகப்பெரிய உறுதி எடுத்துக்கொண்டாங்க. உங்க தேவன் எங்க தேவன், உங்க ஜனம் ஏன் ஜனம், பின்னாடி மட்டும் நான் போக மாட்டேன்னு சொல்லி தெளிவான உறுதியை எடுத்துக்கொண்டாங்க. அவங்க முன்னாடி நடந்த எல்லாத்தையும் மறந்து போனாங்க. ஒரு கணவனோட வாழ்ந்த வாழ்க்கை, அந்த நாட்டுல அவங்க அனுபவிச்ச நிந்த அவமானம் எல்லாவற்றையும் மறந்து போனாங்க. இந்த தேவன் எனக்கு புதிய காரியத்தை செய்வார்னு சொல்லி நம்பி மாமியார் பின்னாடி தெளிவான முடிவோடு நடந்து வந்தாங்க. புதிய காரியம் செய்கிறேன்னு சொன்ன தேவன் எல்லாவற்றையும் நான் புதிதாக்குகிறேன்னு சொல்லி சொன்னாரு. பழையவைகளை மறந்து போங்கன்னு சொன்னப்ப இவங்க மறந்து போய் தேவனை நோக்கி வந்தபடியினால் அவங்களுக்கு தேவன் புதிய காரியங்களை செய்தார். என்னெல்லாம் செய்தார்னு பார்க்கலாமா? அதை செய்யறதுக்கு முதல்ல இவங்க என்ன செய்தாங்கன்னு பார்க்கலாம். மாமியார் சொற்படி அப்படியே கேட்டாங்க. ஒரு பெண் செய்ய தயங்கும் விஷயம், போவாசோட போர்வைக்குள் போய் படுத்துக்கொண்டு சொன்னப்ப அப்படியே ஏன் எதுக்குன்னு கேட்காம செஞ்சாங்க. நிலத்துல ஒரே நிலமா போ, அந்த நிலத்துல பர்டிகுலர் நிலத்துல மட்டும் தானியத்தை பொறுக்குன்னு சொன்னாங்க. அப்படியே செஞ்சாங்க. இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அது வரைக்கும் பொறுமையாய் காத்திருன்னு சொன்னாங்க. அதையும் அப்படியே செய்தாங்க. தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு பெரியவங்களுக்கு கனம் பண்ணி அவங்க சொற்படி அவங்க கேட்டபடியினால தேவனும் அவங்களுக்கு புதிய காரியங்களை செய்தார். தாயை போல் நேசிக்கும் நல்ல மாமியாரை கொடுத்தார். புதிய தேசம், புதிய ஜனங்கள், புதிய வாழ்க்கை, அழகான ஒரு குழந்தை. எப்பயும் இந்த நிந்தை போய் இப்ப கனம், மேன்மை, எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்து வம்சத்தின் தாய் என்ற அங்கீகாரம். இதை விட பெரிய புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய முடியுமாங்க? சகலவற்றையும் அந்த அம்மாவுக்கு அவங்க புதிதாய் மாற்றி கொடுத்துட்டார். 18ஆம் வசனத்துல சொன்ன பிரகாரமாக வனாந்திரமாய் அவாந்திரமாய் இருந்த அவங்க வாழ்க்கையை கர்த்தர் செழிக்க வைத்தார். புதிய விதமான ஆசீர்வாதங்களால் அவங்கள நிரப்பி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். தேவன் புதிய காரியத்தை செய்திருந்தும் அதை இழந்து போன 2 பேரை பத்தி பார்க்கலாங்க. முதல்ல தாவீத பத்தி பார்க்கலாம். ஆட்டிடையனா இருந்தவர், தகுதியற்று இருந்தவர். அவரை தேவன் ராஜாவாய் மாற்றினார். அவருக்கு செய்யாத நன்மைகள் இல்லை. அவருடைய எல்லா யுத்தங்களையும் இவரே பார்த்து கொண்டார். ஐஸ்வர்யம், கனம், மகிமை எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆனா தேவன்
செய்ததை மறந்து போனார். இப்படி நன்றி மறக்கிறவங்கள கர்த்தருக்கு அவ்வளவு பிடிக்கிறது இல்லங்க. ஏன்னா 10 குஷ்டரோகிங்க வந்தப்ப ஒருத்தர் மற்றும் ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. அப்ப மத்த 9 பேர் எங்கன்னு சொல்லி அவர் கேட்டாங்க. அவங்க வேத நியமனத்தின் பிரகாரம் தன்னை ஆசாரிச்ச காமிக்க தான் போனாங்க. அதுக்கு முன்னாடி தன்னை குணப்படுத்தினவரை அவங்க மறந்து போயிட்டாங்க. இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கும் போது அதை நினைவு கூர்ந்து நம்ம துதித்து நன்றி சொல்லும் போது புதிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறாருங்க. தாவீது மறந்து போனார். ஒரு சின்ன இச்சைக்கு தன்னை அடிமையாக்கி கொண்டார். அது நிமித்தமாக அவர் இழந்ததுதான் என்ன? அதிக ஆசையோடு இருந்த அவருடைய சொந்த குமாரன் மரிக்க அவர் காரணமாயிட்டார். அவர் தேவனிடத்தில் கெஞ்சினார், அழுதார், உபவாசித்தார், சட்டையை கிழித்து கொண்டு தேவ சமூகத்திலே கிடந்தார். தேவன் அவரை மன்னித்தாரா? ஆமாங்க, நிச்சயமா மன்னித்தார். ஆனா கான்சிக்வன்சஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா? அவர் ஆசாசையா வளர்த்த அந்த குழந்தை மரித்து போயிற்று. அநேக நேரத்துல தேவனுடைய கிருபையில நம்ம விளையாட முடியாதுங்க. நம்ம மன்னிக்கிற தேவன் தானே, அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டே இருக்க முடியாது. இந்த உலகத்துல நீதிமானுக்கு நிச்சயமா தண்டனை உண்டுங்க, இல்லைன்னா நரகத்துக்கு போக வேண்டி இருக்கும். அதனால அந்த தண்டனையை இந்த பூமியில அவர் அனுமதிச்சார். அவர் எவ்வளவு துக்கப்பட்டாலும் அவருடைய மகன் அவருக்கு திரும்பவில்லை. ஆனா குட் நியூஸ் என்னன்னா, தேவன் அவரை மன்னித்து திரும்பவுமாய் சிம்மாசனத்தில் உட்கார வைத்தார். இரண்டாவதாக சவுலுங்க. தாவீது எவ்வளோ பரவாயில்ல, சின்ன வயசுல இருந்து தேவன் மேல வைராகியமா இருந்தார். அதனால ஆட்டு பின்னாடி போனவரை சூஸ் பண்ணார். ஆனா இந்த சவுலு கழுதையை தேடிக்கொண்டு போன மனுஷன், எந்த விதமான தகுதியும் இல்லாத ஒரு மனுஷன். தேவன் சாமுவேல் மூலமாக இவரை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். இவர் தேவனையும் மறந்தார், இந்த அபிஷேகத்திற்கு காரணமா இருந்த சாமுவேலையும் மறந்தார். 2 பேரிடமும் அவருக்கு நன்றி கிடையாது. மிகவும் சுயநலம். இந்த ஆட்சியை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், எத்தனை கொலை பண்ணாலும் பரவாயில்ல, இந்த என்னுடைய சந்ததி என் பிள்ளைமார் தான் இதை அனுபவிக்கணும்னு சொல்லி அவர் அவ்வளோ தெளிவா ஆண்டு சித்தத்துக்கு விரோதம்னு தெரிஞ்சிருந்தோம் ஓடி 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 தாவீதை கொல்ல அவர் காத்திருந்தார். தேவ திட்டத்திற்கு நன்றி மறந்தது மட்டுமல்லாம தேவனுக்கே விரோதமாக அபிஷேகம் பண்ணினவருக்கும் விரோதமாக அவர் போனபடியினார் ராஜ்யத்தையும் இழந்தார். எந்த பிள்ளைக்காக பாடுபட்டாரோ அந்த பிள்ளைகளெல்லாம் இறந்து போனது. இவர் மன்னிப்பு கேட்கவும் வாய்ப்பில்லை, மன்னிப்பு கொடுக்கவும் அந்த இடத்துல இடம் இல்லாமல் போயிட்டு எல்லாவற்றையும் இழந்தார். தேவன் அவருக்கு கொடுத்த புதிய வாழ்க்கை, புதிய ராஜ்யம் எல்லாவற்றையும் இழந்தார். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது நன்றியும் துதியும் தான். நம்ம எந்த நிலையில இருந்தோம், எவ்வளோ பெரிய மன்னிப்பை தேவன் கொடுத்தார், எப்படிப்பட்ட புதிய புதிய காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார் என்ற நன்றி உணர்வு எப்பயும் தாவீதை போல இருதயத்துல இருந்துகிட்டே இருக்கணுங்க. அப்பதான் நமக்கு தேவன் செய்யும் புதிய காரியம் நமக்குள் நிலைக்குங்க. இந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல பழைய பாவங்கள், பழைய துரோகங்கள், நிந்தை பேச்சு எல்லாவற்றையும் மறந்து போகணுங்க. மன்னிக்க ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்டு கெஞ்சணுங்க. இரண்டாவதாக கர்த்தரை உறுதியாய் நம்மளுடைய டிசிஷன்ல உறுதியாய் இருக்கணும், அப்படி அவரை பின்பற்றணுங்க. மூன்றாவது விஷயமாக அவரிடத்தில் நன்றியோடும் துதியோடும் காணப்படணுங்க. நான்காவது விஷயம் அவருக்காக காத்திருக்கணுங்க. ரூத்தின் மாமியார் சொல்றாங்க, இது என்னமாய் முடியும் என்று சொல்லி காத்திருன்னு சொல்லி. வேதமும் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுகள் போல சட்டைகள் அடித்து பறப்பார்கள்னு சொல்லி இருக்கு. வண்ணத்து பூச்சி பார்த்திருக்கிறீங்களா? அருவருக்கத்தக்க ஒரு புழுங்க தன்னை சுற்றிலும் ஒரு கூட்டை கட்டிக்கும். ஏற்ற நாள் வரும்போது கூட்டை கிழிச்சுக்கிட்டு புது பலனோட வண்ண வண்ணமா அழகழகா வானத்தை நோக்கி பறக்குங்க. பாக்குறதுக்கே அவ்வளவு ஆசையா ரசிக்கும்படியா இருக்குங்க. தேவனுக்கு காத்திருக்கிறவங்க வெட்கப்பட்டு போறதில்லை. வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் அதற்கென்று ஒரு நாளை நியமித்திருக்கிறார். அது வரைக்கும் நன்றியோடு அவரை துதித்து கொண்டு இருக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குதுங்க. கடைசியாக புதிய காரியம் செய்கிறேன்னு சொல்றவரு வெளிப்படுத்தல் 21:5 எல்லாவற்றையும் சகலவற்றையும் நான் புதிதாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. ஒரு பெண்டிங் கூட வைக்க ஆயத்தமா இல்லை. ரூத்தோட வாழ்க்கையை பார்க்கும்போது பழையசோட சாயல் ஒண்ணு கூட அந்த அம்மாட்ட இல்லைங்க.
கம்ப்ளீட்டா தேவனுடைய நியமனங்களை அப்படியே பின்பற்றி வந்தாங்க. பெரியவங்களை கனம் பண்ணாங்க. அவங்களோட கவுன்சிலிங் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. சகலத்தையும் ஆண்டவர் அவங்களுக்கு புதிதா மாத்தினார். நம்ம வாழ்க்கையிலயும் ஒரு புதிய காரியங்களை நம்மளையே புதிதா மாற்றவர் இம்மைக்கும் மறுமைக்குமே மாற்ற காத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:17 ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புது சிருஷ்டி, பழசு ஒழிஞ்சு போயிடும், புதுசு வரும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாருங்க. ஆமாங்க, நம்ம கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறோமா, நம்ம செய்யற ஒவ்வொரு காரியம் தேவ சித்தத்திலிருந்து தான் செய்யறோமா என்றதை அடிக்கடி ரீசெக் பண்ணிக்கணுங்க. அப்ப நம்முடைய பழைய காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். நிறைவானது வரும்போது குறைவானது போயிடும் இல்லைங்களா? அப்போ புதிய காரியத்தை சகலற்றையும் புதிதாக்கும் ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்வாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரே, 2024 இருந்த அநேகர் இப்ப இல்ல ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டுல எங்களை சுக பலத்தோடு நீர் கூட்டி கொண்டு வந்த தயவுக்காக உண்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்துல எத்தனையோ மாற்றங்கள் வரலாம் ஆண்டவரே. எகிப்து தேசத்திற்கு அத்தனை அழிவு வந்தாலும் கோசேனை பார்த்து கொண்டீரே. உமக்காக காத்திருக்கிறவர்கள் ஆண்டவரை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறும் நோக்கி பார்க்கிறேன். எங்கள் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்யவும் எல்லாவற்றையும் புதிதாக்கவும் எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றவும் நீர் ஆண்டரை சித்தம் கொண்ட தயவுக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ரூத்தை போல பழவைகளை மறக்க உதவி செய்யும் ஐயா. ஆண்டவரை உறுதியாய் உம்மை பின்பற்ற உதவி செய்யும். உம்மை துதிக்க நன்றியோடு இருக்க உதவி செய்யும். பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க கிருபை செய்வீராக. தேவரீர், இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே உம கிருபைக்குள்ளாக எங்களை நடத்துவீராக. உத்தம ஆசீர்வாதங்களோடு எதிர்கொண்டு வருகிறவரே, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதான தகுதி எங்களுக்குள் ஏற்படுத்தி உமக்குள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.